கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னி அப்படின்னாவே என்னங்க? இளமை. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்கள் புக்தி ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ஒருத்தவங்க நாள் முழுக்க உட்காந்து படித்தா கூட பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்கள 1 மணி நேரம் விட்டிங்கன்னா போதும், பாஸ் பண்ணிடுவாங்க. கடைசி நேரத்தில் படித்து சிறந்த மார்க் வாங்கிறதுல முதன்மையான ராசி அப்படின்னா கன்னி ராசியை சொல்லலாங்க. அதே மாதிரி சிக்கல்களை அழகாக அவிழ்க்கக்கூடிய ராசி இவங்களாக தான் இருப்பாங்க. என்ன ஒன்று, அது எதையுமே தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க. தனக்குன்னு வரப்போ கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுல இவங்க முதன்மையானவங்க. அதை எப்போவுமே நான் மறுக்க மாட்டேங்க. எப்போவுமே பார்த்துக்கலாம், அட அது என்ன போய் பண்ணிட போகுது இப்படிங்கிற ஒரு நினப்பில் ஒரு சில சமயம் ஓகேங்களா. ஏன்னா பெரிய பிரச்சனை, குடும்பம், பயந்துருக்காங்க. உங்களுடைய இந்த போக்கு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆனால் எல்லா நேரமும் இதையே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா. அது என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளை சோம்பேறியாக்கிடும். திறமை இருந்தும், அதாவது வைரம், வைடூரியம், தங்கம்னு சொல்லிக்கிட்டு விலை மதிக்க முடியாத பொருட்களை சும்மா ஒரு தகர டப்பாவில் பூட்டி வச்சா என்னங்க பிரயோஜனம்? அதை ஒன்று பயன்படுத்தணும், இல்லை பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கணும். மேக்சிமம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதிங்க, பயன்படுத்தக்கூடிய ஜாதி இல்லை. இதை உண்மை அப்படின்னு நான் சொல்கிறேன். இது இல்லை அப்படின்னு உங்களால் மறுக்க முடியுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இது நாள் வரைக்கும், பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது விவரம் தெரிஞ்சதுலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்காக செஞ்சதை நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா பெரிய லிஸ்ட்டாக போகுங்க. சொல்லப்போனால் சில சமயம் இல்லைங்க, பல சமயம் உங்ககிட்ட உங்களால் வாழ்ந்தவங்க எத்தனை வாட்டி உங்கள் தலையில் ஓங்கி கொட்டின மாதிரி துரோகம் பண்ணியிருக்காங்க. நல்லா பல ஆர்ண கணத்தில் அரைஞ்ச மாதிரி உங்களை ஏமாற்றியிருக்காங்க. இது எல்லாமே உங்களால் மறுக்க முடியாத உண்மைகள். இதை கன்னி ராசி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நில்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போயிட்டு ஏங்க இப்படி பண்ணுறீங்க? மற்றவங்க உதவி செய்கிறாங்களா? உங்களுக்கு என்ன வரப்போகுது? உபத்திரம் தாங்க வந்திருக்கு. உங்களுக்கு என்னைக்காச்சும் நல்ல பேர் வந்திருக்கா? நல்லது நடந்திருக்கா? சொல்லுங்கள். சொல்லப்போனால் உதவியை கூட விட்டுருங்க. நீங்கள் செய்கிறது மறக்கக்கூடிய ஜாதி தான். ஆனாலும் மறந்தாலையும் சில சமயம் யோசிக்கிறீங்களா, என்னடா இது, நம்ம இவ்வளவு பண்ணி இருக்கோமே, ஆனால் நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒதுக்கிட்டு போகிறாங்க, உதாசீனப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா நீங்கள் திருந்த மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவாச்சும் இந்த வருஷத்தில் 10 மாதம் முடிஞ்சு போச்சு. 10 மாதம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கடைசியில் வரக்கூடிய இந்த நாட்களாவது தெய்வங்கள் சில வாய்ப்புகளை, சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதை பயன்படுத்துறதும் இல்லை, பயன்படுத்தாமல் திரும்பவும் கஷ்டப்படுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. குறிப்பாக அதிர்ஷ்டம்னு சொல்லப்போனால் ஒரு பணமுட்டைன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு வெளியில் உங்கள் வாசப்படியில் இருக்குது. அதை உள்ளே எடுத்து பயன்படுத்திக்குவீங்களா, இல்லை குப்பைன்னு தூக்கி மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை பற்றி நான் சொல்கிறேங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? கடவுள் திட்டம் போட்டு தாங்க கன்னிராசியை படைச்சிருக்காங்க. அளவாக பேசுவீங்க, நுண்ணறிவு அதிகம். ஒருத்த முன்னாடி இருக்கான் அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனா, அவனால் நமக்கு என்ன மாதிரியான நல்லது கெட்டது, அவனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு பாதிக்கும், அப் டு டேட் வித்தின் செகண்டில் எடை போட்டு கொடுத்துருவீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட ஆட்களை தான் கூட வச்சுருப்பீங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி கணிப்பு செமையா, நாளைக்கு என்ன நடக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி முடிவு கிடைக்கும், அக்கு வேறு ஆணி வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான கணிப்பு. மனசில் ரொம்ப சுத்தம் இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியம் இருக்கணும். மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் துணிஞ்சு செய்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. உங்கள் மனசு ரொம்ப சுத்தங்க. இது எல்லாத்தையுமே கொண்ட நீங்கள் உலகத்தையே ஆச்சரியத்திற்கு உட்படுத்தக்கூடியவங்க. உங்களை பார்த்து பல பேர் வியந்து போயிருப்பாங்க.
சொல்லியிருப்பாங்க, பல பேர் சொல்லியிருப்பாங்க, சூப்பருங்க நீங்களாம் அப்படின்னு. நீங்களா இப்படி பல பேர் பல வாய்களில் புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஆனால் அது அந்த நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இந்த திறமை எல்லாமே மற்ற ராசிக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவன் ஓஹோன்னு இருப்பான். ஐயோ நம்ம ஓஹோன்னு இல்லை, ஒரே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. முதல்ல நீங்கள் சாதாரண ராசி இல்லைங்க. நீங்கள் நேர்த்தி, நம்பிக்கை, நிதானம் மூன்றையுமே ஒரே உடம்புல தாங்கி நடக்கக்கூடிய ராசி. இது மூணும் இருந்தால் எவ்வளவு பெரிய ப்ளஸ் தெரியுங்களா? ஆனால் கடந்த சில மாதமாக கன்னி ராசிக்காரங்க, பல கன்னி ராசிக்காரங்க உள்ளத்தில் ஒரே குழப்பம். சில விஷயங்களில் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நம்ம ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்கிறது. அதுவும் இதுவும் நல்லதே நடந்தது கிடையாது. மொத்தமாகவே வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போன மாதிரி இருக்குது. சில விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்லையும் சரி, உறவுகள்லேயும் சரி, ஆரோக்கியத்துலேயும் சரி சோதனையாகவே இருக்குது. கடவுளே எதுவுமே நல்லா இல்லை, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, சோர்வாக இருக்குது, எதுவுமே டிஸ்கஸ் செய்ய முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல, எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியல, நான் செஞ்சால் அது தப்பாயிருது. உறவுகளாக அவங்க அதுக்கு மேலே நம்ம மனசை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை போட்டு மொத்தமாக காலி பண்ணுறதுக்குனே வராங்க. இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. நம்மளோட பேரை தப்பாக பிரதிபலிக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. ஆனால் இப்போது அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. தம்பிகளா தங்கைகளா, இது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருத்தமாக நான் சொல்கிறேங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக தான் போச்சு, கண்ணீராக தான் போச்சு, கவலையாக தான் போச்சு, அதை நான் மறுக்கலை. ஆனால் இப்போது திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலையில் இருந்த கடைசின்னு சொல்கிறியம்மா, என்னம்மா உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே கடைசின்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் மீண்டும் பிறக்கக்கூடிய காலம். சனி உங்கள் பொறுமையை சோதிச்சு முடிச்சுட்டு இருக்காருங்க. இப்போ குரு உங்களுடைய முயற்சிகள் பலன் தர வந்திருக்காரு. சுக்கிரன் உங்களுடைய உறவுகளுக்கு இனிமை சேர்க்க போகிறாரு. புதன் உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு விலை சேர்க்க போயிறாரு. நீங்கள் பேசினாலே பணம் கொட்டும், பேச்சுக்கு மரியாதை கொடுங்க. ஸோ இந்த 4 பேரும் தான் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. அடுத்த நாட்கள் வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க அமைதியாக இருந்தீங்கன்னா போதுங்க. இப்போ பேச வேண்டிய நேரம் இல்லைங்க, செயல்பட வேண்டிய நேரம், பிரகாசிக்க வேண்டிய நேரம். நட்சத்திரம் மாதிரி என்னதான் நிலவாகவும் சூரியனாகவும் மேலே பிரகாசமாக இருந்தாலும் மேக்சிமம் அவங்க வானத்தை பார்த்து சந்தோஷப்படுறது யாரை பார்த்து? நிலாவையும் தாண்டி நின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து. அந்த மாதிரி தான் கன்னி ராசி மின்ன போகிறீங்க, வைரம் போல் ஜொலிக்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களோட எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய வைரக்கல்லுங்க. விதி உங்களோட பக்கம் திரும்புது. என்னடா விதி, என் தலையில் என்ன எழுதி வச்சாங்களோ, இப்படி நான் கஷ்டப்படுறேன். சில நேரம் கத்தியிருப்பீங்க, கதறி இருப்பீங்க. அது எல்லாமே இப்போ வேண்டாங்க. சந்தோஷத்தில் கத்த போகிறீங்க. அப்படி ஒரு விதி திருப்பம். எங்கள் உழைப்புக்கு கடவுளே கையொப்பம் போட போகிறாரு. யாருப்பா இந்த கன்னிராசி? யாருப்பா இவ்வளவு உழைப்பு போட்டிருக்க? இதனால எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையே, ரொம்ப உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்தை போட்டு உங்களுக்கு ஒப்பந்தம் பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கன்னிராசியோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன். கற்பனை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது எல்லாமே நினைவாக போகுது. கனவுகள் எல்லாமே நினைவாக போகுது. கன்னிராசியை விழிக்கும் கால நேரம் வந்துருச்சுங்க. கன்னிராசியோட பொற்காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான வெற்றியான புரட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படின்னா கன்னிராசி சிக்கல்களுக்கு என்னென்ன நிகழப்போகுது ஜோதிட ரீதியாக விரிவான விளக்கத்தை சொல்ல போகிறேங்க. இப்போது இந்த உலகத்தில் 2 வகை தாங்க மக்கள். சிலர் அமைதியாக வாழ நினைப்பாங்க, சிலர் அமைதியை காக்கிறதுக்காக போராடுவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க அமைதியிலேயே அதிசயங்களை உருவாக்குவாங்க. கன்னிராசி புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய அறிவின் ஆட்சி. புதன் அப்படிங்கிறவர் யார்? தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் கன்னிராசிக்காரங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு மிதமான மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் தாமதமாக வெற்றியை அடைவீங்க. ஆனால் ஒவ்வொரு தாமதத்துக்கும் காரணம் உங்களுடைய நுண்ணறிவு தான். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது உங்கள் எதிர்காலத்திற்கே வழிகாட்டுங்க. உங்களுடைய குழப்பங்கள், சில தடைகள், சில துரோகங்கள் கூட நடந்திருக்கும். ஆனால் விதி சொல்கிறது என்ன தெரியுமா? உன்னை யாராலையும் அழிக்க முடியாதுப்பா.
நான் தள்ளி விட்டேன்ல அப்படியே போய் திரும்பி நிற்கிறதுக்குள்ளே நீ அவனை சோதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் உன்னை அண்ணாந்து பார்ப்பான். அப்படி ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு. அதே மாதிரி சனி உங்களை பொறுமையாக சோதிச்சார். இப்போ அடித்தா சும்மா வந்து அம்மா அடித்தா அப்பா வந்து கத்துவாங்க. அந்த மாதிரியான சனி பகவான் கொடுத்த சோதனையை குரு பகவான் வந்து உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமாக கொடுத்து நிறைய விஷயங்களை கொடுத்து பாதுகாத்து வச்சுருக்காரு. சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உங்களோட குரலையும் வந்துட்டு எல்லாருடைய குரலும் உங்களுக்கு கேட்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமையை சேர்க்க போகிறாருங்க. மறுபிறவி எடுக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம். உலகெங்கிலும் உள்ள கருணை உள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. கன்னி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க, அதே மாதிரி பாசத்துக்கு அடிமையானவங்க. தன்னை சார்ந்தவர்கள் நலமாக வளமாக வர்றதுக்கு தன்னோட வளத்தையும் நலத்தையும் அழிச்சு கொள்ள எப்பவுமே தயாராக இருப்பீங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கும். ஒழுக்க நிலையை எப்பவுமே கடைபிடிக்கக்கூடியவங்க. கன்னி அப்படின்னாவே ஒழுக்கந்தாங்க முதல்ல. உங்கள் ராசி எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா கடமை, ஒழுங்கு, நம்பிக்கைனா அதுக்கு மட்டும் அடையாளமாக இருக்கீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சிறப்பு வாஞ்ச கன்னி ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுங்களா? கஷ்டம் கஷ்டம், நஷ்டம் நஷ்டம், எங்கே போனாலுமே எதுவுமே பலிக்கலை. போகிற வர்றவன்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். புதனை தான் அதிபதியாக வச்சுருக்கோம். நம்ம தெளிவான ஆட்கள். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலுமே அதை நொடி பொழுதில் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்க கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உழைச்சிங்க, அதுக்கான பலன் இல்லை. உதவி செஞ்சீங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கல. முயற்சி அப்படிங்கிறது பல முறை வீணாக போச்சு. மனசு காயமடைஞ்சு நொறுங்கி போய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனாலும் இப்போவும் ஏதோ உயிர் துடிப்பு விடாமுயற்சி மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்புங்க. அந்த நம்பிக்கையில் தான் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. என்னடா இந்த புள்ள இப்படி உழைக்குதே, இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குதே, உங்களுக்கும் கடவுளும் சரிங்க, பிரபஞ்சமும் சரி முடிவு பண்ணிருச்சு இனிமேல் இந்த பிள்ளையை சோதிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தான் 200 வருஷத்திற்கு பிறகு உருவாகும் சூரியன் மற்றும் குருவோட கேந்திர திருஷ்டி யோகம் உங்கள் ராசிக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகுதுங்க. யாருக்கு சிறப்போ இல்லையோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், நல்ல வெளிச்சமான வாழ்க்கைக்கு அங்கீகாரமாக ஆரம்பிக்குது இந்த யோகம். உங்கள் ராசிக்காரர்களுக்கு பணம், புகழ், மன அமைதி மூன்றையும் சேர்த்து தரக்கூடிய அரிய நேரம் இப்போ. கன்னிராசி கவலையை மறந்து இந்த பதிவை கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பக்கத்தில் வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே, புரியுதுங்களா? அன்றைய தினத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கூடவே வருங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் தெளிவான விளக்கம் சொல்கிறேங்க. நவ கிரகங்களில் வந்து 12 இடம் இருக்குது, அதாவது 12 பாவம் இருக்குது. அந்தந்த இடங்களுக்கு தகுந்தது போல் நம்மளுடைய வாழ்க்கை பலன் இருக்குது. அந்த வகையில் நவ கிரகங்களினுடைய தலைவன், உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில், அதாவது புத்தி, கல்வி, பிள்ளை பாக்கியம் இந்த பகுதிகளில் ஒளிர்றாருங்க. குரு அதே நேரத்தில் 9ஆம் பாவத்தில் உங்களுக்கு பாக்கியம், தெய்வ அனுகிரகம், வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த திசையில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 5, 9 இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் கேந்திர திருஷ்டி யோகத்தால் பார்க்கறதுனால, அதனால தாங்க குரு சூரிய கேந்திர திருஷ்டி யோகம். இது நடக்கிறப்போ உங்கள் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையும் தெய்வ ஒளியும் வாழ்க்கையை திசை திருப்பும் ஆற்றலையும் கொடுக்குதுங்க. இது ஒரு தெய்வத்துடைய ரீசெட்னு வச்சுக்கலாமே. திரும்ப ஒரு பிறப்பு பிறந்து வந்தால் என்ன வாழ்க்கை, சிறப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, இப்படி வந்து கஷ்டப்படுறோமே, செத்து திரும்ப பொழைச்சி வந்தாவது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா?
அப்படி ஒரு மாற்றம் தாங்க. என்ன கஷ்டம் வேணால் இருக்கட்டுமே, மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம யோசிப்போம்ல, சில நேரங்களில் காமெடியாக யோசிப்போம். இந்த வருஷம் போயிட்டு நமக்கு அடுத்த டைம் மாத்திர விஷயம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம்ப்பா, அப்படி அந்த மாதிரி ஒரு ரீசெட் பண்ணுற மாதிரி பழைய துன்பங்கள் முடிஞ்சு புதிய வருஷம் நம்பிக்கையோடு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, கடந்த மாதங்களாக மந்தமாக இருந்த உங்கள் வேலை இப்போ விரைவாக நகருங்க. மேலதிகாரிகளோட நம்பிக்கை கிடைக்கும். நீங்கள் சொன்ன திட்டங்கள் ஒப்புதலும் வருங்க. நிதிநிலை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்குது. விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணை விளைச்சலும் சரி, நிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சரி இப்போ மேம்படுது. பெண்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி, பெரும் புதிய பொறுப்பு கிடைக்கும். வீட்டிலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி மதிப்பு மரியாதை மேம்படுது. சொத்து சேர்க்கை இருக்குது, பொன்பொருள் சேர்க்கை இருக்குது, வண்டி வாகன யோகம் இருக்குது. கன்னிராசி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போகிறீங்க. உங்கள் பேருக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க. பயமறியாத எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே சூரிய பகவானினுடைய கதிர்பட்டு விலகன பனி போல தாங்க. ஏன்னா அவர் தாங்க குரு பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்கக்கூடிய சூரிய பகவான் நிற்கிறாருங்க. சூரிய பகவான் வெளிச்சம் தரக்கூடியவர். ரெண்டும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிர வைக்குதுங்க. எல்லாரும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு இனி உங்களை யாராலும் தொடவே முடியாது. அந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு போக போகிறீங்க. அடுத்தது கலைத்துறையில் இருக்கீங்க, கல்வியில் இருக்கீங்க, மருத்துவத்தில் இருக்கீங்க, கலையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரி. நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் யாருமே அதை கவனிக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லையா? இப்போ உங்கள் திறமைக்கு மதிப்பு வரப்போகுதுங்க. நீங்களே அமைதியாக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வாய்ப்புகள் வரப்போகுது. அடுத்தது மாணவர்களுக்கு புத்தி வளர்ச்சியை தரக்கூடிய யோகங்க. தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும். புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டித் தேர்வுகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இந்த வருஷம் முடிவில் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்ததாக மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இது போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு பேரு, புகழ், மதிப்பு, மக்கள்கிட்ட நம்பிக்கை எல்லா விதங்கள்லையுமே கூடுதுங்க. அரசியல்வாதிகளாக கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அடுத்தது பணவரவு மற்றும் நிதிநிலை. கடந்த 2.5 வருஷமாக படாத பாடு, பண கஷ்டம், கடன் வாங்கி வாங்கி நிம்மதியாக தூங்க கூட முடியல. என்னடா இந்த கடன், அடிக்கடி இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க இந்த கடனை வாங்கி, சத்தியமாக இந்த கன்னிராசி தன்னோட தேவைக்காக அந்த கடனை வாங்கலைங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றவங்களுடைய வாழ்க்கையை சீர் பண்ண போய் மற்றவங்களுக்காக கைமாற்ற போய் பணம் கொடுத்து அந்த கைமாற்ற பணம் கூட திருப்பி வராமல் தன்னோட தேவைக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இப்போ வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தத்தளிக்கிறீங்க. ஆனால் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுடைய பணத்தை நிலையாக வச்சிருக்க உதவுதுங்க. புதிய வருமான வழிகளை திறக்குது. பழைய கடன் அடையுங்க. நிதி வளர்ச்சி வளருது. யாருக்காவது நிலம், வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போ நடக்கிறதுக்கு சரியான காலம்ங்க. அதை மட்டும் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது காதல், திருமணம், குடும்பம். மனசு தளர்ந்து போய் இருந்தீங்க இல்லையா? நம்பிக்கை இல்லை, எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்னு இருந்த கன்னிக்கு இந்த யோகம் நம்பிக்கையை கொடுக்குதுங்க. நீங்கள் காதல் உறவுலையும் சரி, திருமண பந்தத்துலேயும் சரி, இல்லை குடும்பத்துலேயும் சரி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை புரியாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போது அந்த உறவு மீண்டும் மலர வாய்ப்பு இருக்குதுங்க. முயற்சி பண்ணுங்க. 3வது நம்மளுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்களே முயற்சி செய்யுங்க. திருமணம் நடக்காமல் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உறுதிங்க. குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது. குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டம் வருதுங்க.
வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்குங்க. இதே மாதிரி வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். வீடு, சொத்து, மனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடிய. அடுத்தது வெளிநாட்டு யோகம் வாய்ப்புகள். குரு 9ஆம் பாவத்தில் இருக்கிறது. வெளிநாட்டு பெரிய பெரிய நகரங்கள், தெய்வீக ஆதரவு எல்லாத்துக்கும் காரணமாக நிற்குதுங்க. இதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்க போகுதுங்க. இந்த பாஸ்போர்ட் விண்ணப்பம், இந்த ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு கிளைண்ட்ஸை பார்க்குறது, இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. உலக அளவில்